வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மஞ்சு திடீரென்று கத்தினாள். நான் என்ன மியூசியம் பீஸா? உனக்கில்லாத கால் எனக்கு இருக்குன்னு காண்பிக்க வந்தியா? இது அண்ணாவோட திரிசமன். வேணும்னே என்னை அவமானப்படுத்துவான். எனக்கு யாரோட சிநேகிதமும் வேண்டாம். மீனவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ கடவுளே என்ற மனசு திகைத்தது. இந்த ஊரில் மற்றும் ஒரு மென்டல் கேஸ் இது என்று ஊமையாய் அரற்றிற்று. சாரி மஞ்சு என்றாள் மெல்ல. யாரும் என்னை அழிச்சுண்டு வரல, நானாத்தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன் மாமி. அவள் நிலைப்படியில் நின்று ஒரு வினாடி தயங்கினாள். மூளை வளராம கண் தெரியாம இருக்கிறது தான் பயங்கரம் மஞ்சு. கால் வளரலைங்கிறது பயங்கரமான விஷயம் இல்ல. ஷட் அண்ட் கெட் அவுட். மீனு வெளியே வந்தாள். ஜன்னல் வழியே தெருவை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஹரிஹரன் சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான். சாரி மீனு என்றான் மெல்ல. நான் உனக்கு முதல்லையே சொன்னனே. மீனு லேசாக சிரித்தாள். எனக்கு ஒன்று வருத்தம் இல்ல. வாட ராஜு போகலாம். தெருவில் இறங்கியதும் வீட்டுக்கா அக்கா என்றான் ராஜு. இல்ல கோயிலுக்கு. தோ லக்ஷ்மி அழைச்சுண்டு ஓடி வர. கோவிலுக்கு சேர்ந்து நடக்கையில் மீனு தன்னுள் யோசனையில் மூழ்கியவளாய் நடந்தாள். என்ன மீனு, நீ அந்த ஐயர் வீட்டுக்கு போயிருந்த போல இருக்கு. மீனு திடீரென்று சிரித்தாள். என்ன சிரிப்பு உனக்கு இப்ப? இங்கெல்லாம் நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு சிரிப்பு வரது லட்சுமி. ஜாதி பேரை சொல்லித்தான் ஆள் அடையாளம் சொல்ற வழக்கமா இருக்கு. நீங்க அப்படி சொல்லும் போதே நடுவுல சுவத்தை எழுப்பிண்டு நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இங்கெல்லாம் அப்படித்தான் வழக்கம் மீனோ. அப்பத்தான் எனக்கு புரியும். மீனோ பதில் சொல்லாமல் மறுபடி யோசனையில் ஆழ்ந்தபடி நடந்தாள். நீ என்னதான் சொல்லு மீனோ, இந்த சாதிங்கிற சமாச்சாரம் நம்ம மனசு விட்டு போகும்னு உனக்கு தோணுதா? இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வித்தியாசம் காண்பிக்கிற மாதிரி நாம ஒவ்வொரு நிமிஷமும் பேசினோம்னா அது இன்னும் ஜென்ம ஜென்மத்துக்கு மனுஷனுக்கு நடுவுல கலகம் மூட்டிண்டு இருக்கும் லட்சுமி. லட்சுமி சிரித்தாள். இந்த விஷயத்துக்கெல்லாம் கடந்து நீ எதுக்கு பேஜார் பட்டுக்கிற? இது ரொம்ப பரிதாபமான விஷயம் லட்சுமி. எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பசிங்கிற பிரச்சனை, வியாதிங்கிற பிரச்சனை, இதெல்லாம் தீருகிற வழியை காணோம். நாம ஜாதிங்கிற பேரை வச்சு அடிச்சுக்கிறோம். நல்லா இருக்கு. மனுஷனுக்கு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. நாம பிறந்த போது மானத்தோடையும் மரியாதையோடையும் பிறக்கல லட்சுமி. பசியோட மட்டும்தான் பிறந்தோம். சுயமரியாதைங்கிற பேர்ல மனுஷனை மனுஷன் கேவலப்படுத்த கூடாது. என்னாவோ இத பத்தி எல்லாம் யாருக்கு புரியுது? பெரிய படிப்பெல்லாம் படிக்கிற சொல்ற. படிச்சதுனால இல்ல லட்சுமி. எனக்கு இந்த அனாவசிய சண்டைகள்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளா கொடுக்கிற கஷ்டத்தை நம்மால சமாளிக்க முடியல. இப்ப பாரு அந்த பொண்ணு. அவள் சட்டென்று நிறுத்தினாள். இதையெல்லாம் இவளிடம் எதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எந்த பொண்ணு? அன்னைக்கு கோவிலுக்கு சக்கர நாற்காலியில வந்ததே அந்த பொண்ணு. ஹரிஹரன் சாரோட தங்கை. அவளால நடக்க முடியல. அதனால் அவளுக்கு எல்லார் மேலேயும் வெறுப்பு, கோபம். என்ன ஆச்சு இன்னைக்கு அங்க போனியே? நான் அவளை பார்க்கலாம்னு அவ ரூமுக்குள்ள போனேன். எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டமில்லைன்னு கத்துறா. நான் பேசாம வந்துட்டேன். அதுதான் அவங்க வீட்டுல யாருமே வெளியே வர்றதில்ல அந்த சாமியை தவிர. வயல்களின் பசுமை கண்ணை கட்டி நிறுத்திற்று. ராஜு வண்ணாத்தி பூச்சிகளை பிடிக்க முயன்று சிரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். யாருடைய சிநேகிதமும் எனக்கு வேண்டியதில்லை. எத்தனை வெறுப்பு இருந்தது அந்த கண்களில். என்னுடைய இழப்பும் துயரமும் உனக்கு புரியாது என்று தீர்மானித்த மாதிரி வீட்டில் இருப்பவர்களின் அதீதமான அனுதாபமே அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்க வேண்டும். தான் பிரயோஜனமற்றவள், இயற்கையால் வஞ்சிக்கப்பட்டவள் என்ற எண்ணத்தை அவளுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஹரிஹரனுக்கு கூட இது தெரியவில்லையா? அவளை மாற்ற இயலவில்லையா? அவர்கள் முயற்சி எடுக்காமல் இல்லை. பட்டணத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பதே அவளுக்காகத்தான் என்று அவன் அன்று சொன்னது நினைவுக்கு வந்தது. இந்த கிராமத்தில் வெளியுலகத்தையே பாராமல் அந்த இருண்ட அறையில் உட்கார்ந்திருந்தாளானால் அது எந்த வகையில் ஆரோக்கியமானது? இத பாரு மீனாக்கா. ராஜுவின் விரல்களுக்கிடையில் ஒரு வண்ணாத்தி பூச்சி படபடத்தது. மஞ்சளும் கருப்புமாய். ஐயோ வேண்டாம் ராஜு, விட்டுடு.
வழவழன்னு சில்க் மாதிரி இருக்கு மீனுக்கா. பாவம் விடு, அதோட ரெக்க ஒடிஞ்சு போச்சுன்னா அதால பறக்க முடியாது. ராஜு சட்டென்று விரலை பிரித்து அதை பறக்க விட்டான். அப்புறம் இதுவும் அந்த அக்கா மாதிரி சக்கரை நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்லக்கா? அவள் தூக்கி வாரி போட்டு அவனை பார்த்தாள். மகா சாதுவாக இருக்கும் இவன் சில சமயங்களில் பேசுவது நம்மை ஏன் ஆச்சரியப்படுத்துகிறது என்று திகைப்பேற்பட்டது. யாரை பத்தியும் பரிகாசமா பேசக்கூடாது ராஜு. சரி என்று அவளுடைய கையை பிடித்தபடி அவன் பிரகாரத்தை சுற்றி வந்தான். இன்றைக்கு கோவிலில் இன்னும் யாரோ இருந்தார்கள். பெரிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த சபேசனை போல பணத்துல கெட்டி யாரும் கிடையாது. என்ன பண்ணியிருக்கான் தெரியுமோ இல்லையோ? தெரியாம என்ன? அத்தனை பணம் இருந்தும் மகா தரித்திரம் பிடிச்ச மனசு. அவள் அவசரமாக ராஜுவின் கையை பிடித்து கொண்டு, நாம சித்த வெளியில வேடிக்கை பார்க்கலாம் வா என்றாள். இங்க ஏதோ கிளிகள் பறக்கிற மாதிரி இருந்தது ராஜு, பார்க்கலாம் வா. ராஜு ஆர்வத்துடன் ஓடி வந்தான். எங்கக்கா? தோ அந்த பக்கம்தான் பறந்தது, போய் பாரு. லக்ஷ்மி சற்று தூரத்தில் நிதானமாக வந்து கொண்டிருந்தாள். அவள் வருவதற்குள் அவர்கள் பேச்ச முடிய வேண்டுமே என்று இருந்தது அவளுக்கு. உள்ளிருந்து இன்னும் தெளிவாக கேட்டது. சங்கரலிங்க ஐயரோட நிலத்தை கொள்ள மலிவா வாங்கி கஷ்கத்துக்கு அடியில சூட்டியாச்சு. அவரும் வேற வழி இல்லைன்னு பாதி விலைக்கு வித்து இப்ப முழிக்கிறார். அவர் பிள்ளை நானா இப்பத்தான் முழிச்சுட்டு இருக்கான். பெண்டாட்டியும் செத்து பட்டணத்துக்கு போற பிளானும் நின்னு போச்சு. என்ன பண்ண போறானாம் இப்ப? தங்கள் நிலத்தை கொஞ்சமாவது திருப்பி வாங்கிக்கலாம்னு பார்க்கறான். சபேசம் கொடுக்க சம்மதிப்பானா? சம்மதிக்காதது மட்டும் இல்ல, கொடுத்தாலும் தான் வாங்கிட்ட ரேட்டுக்கு கொடுக்க மாட்டானாம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அது கொடுக்கணுமாம். அடி சக்கை, பிறந்ததுல இருந்து அவனும் நானாவும் ஒன்னா வளர்ந்தவா. அதெல்லாம் மறந்து போச்சா? நான் என்ன கேட்டேள் போங்கோ. பணம்னு வரும்போது யாருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? இந்த மாதிரி ஒரு குணத்தினாலதான் பகவானும் பிள்ளைக்கு புத்தியை குறைச்சு கொடுத்திருக்கார். சபேசனுக்கு இருக்கிற கூர் மூளைக்கு நேர் எதிரிடை பிள்ளை. பின்ன ஊரார் குழந்தைக்கு வஞ்சனை செஞ்சா அது உனக்கே திருப்பி வர்றது வட்டியோட. மீனுவின் உடம்பில் ஒரு ஜில்லிப்பு ஏற்பட்டது. லக்ஷ்மி அருகில் வந்து விட்டாள். என்ன இங்க நிக்கிற? பிரதட்சணம் பாவலியா? உனக்காகத்தா காத்துட்டு இருக்க, வா. ராஜு கிளையை பிடிக்க போறேன்னு ஓடுனா. அவள் வேண்டுமென்றே சற்று குரலை உயர்த்தி பேசினாள். உள் பிரகாரத்து பேச்சு குரல்கள் சட்டென்று நின்றன. கோவில் குருக்களும் அவருடன் கூட இன்னொருத்தரும் வெளியே வந்தார்கள். குருக்கள் அவளை பார்த்து வாய் நிறைய புன்னகைத்தார். என்ன மீனு, ரொம்ப நாளாச்சு கோவில் பக்கம் பார்த்து. பரீட்சையா? ஆமாம் மாமா. உங்க அம்மன் கிட்ட என்ன சிபாரிசு செய்யறேளா? குருக்கள் பெரிதாக சிரித்தார். நான் எதுக்கு சிபாரிசு செய்யணும்? நீயே நேர்ல வந்துட்டியே. அதுவும் மகா கெட்டிக்காரி, சபேசனோட மருமாளா கொக்கா நானா? ராஜு மூச்சிறைக்க ஓடி வந்து நின்றான். அங்க கிளிய காண மீனுக்கா. போயிட்டு போறது, நாம வீட்டுக்கு போகச்சே நிறைய பார்க்கலாம். குருக்கள் சூடம் காட்டும்போது ராஜு பயபக்தியுடன் கன்னத்தில் போட்டு கொண்டான். அவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள். நீ என்ன வேண்டிப்ப மீனுக்கா? ராஜுவுக்கு சந்தோஷத்தை குடுன்னு வேண்டிப்ப. ராஜு லக்ஷ்மியை ஒரு முறை வெட்கத்துடன் பார்த்து சிரித்தான். இந்தாடா விபூதி எடுத்துக்கோ, தலையெழுத்து நன்னா இருக்கட்டும் என்றார் குருக்கள். சற்று முன்னால் இவர்கள் வம்பளந்தது மீனவுக்கு நினைவுக்கு வந்தது. லேசான சலிப்பு ஏற்பட்டது. விபூதியை பட்டை பட்டையாக இட்டுக்கொண்டு நின்றிருந்த ராஜுவின் முகத்தை பார்க்கையில் அவளுக்கு மறுபடி காரணம் புரியாமல் அனுதாபம் ஏற்பட்டது. அவர்கள் மூவரும் கோவிலை விட்டு கிளம்பும் போது குருக்களும் மற்றவரும் ஏதோ தங்களுக்குள் சின்ன குரலில் பேசி சிரிப்பது தெரிந்தது. வீட்டுக்கு திரும்புகையில் அவள் மனசு தீவிரமாக யோசனையில் இருந்தது. மாமாவை பற்றின இவர்கள் பேச்சில் உண்மை இருக்குமா? உண்மை இருந்தால் அது ரொம்பவும் கேவலமான விஷயம் என்று தோன்றியது. இங்கு பொழுதை வீணாக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கும் அபூர்வ மனிதர்களில் அவர் ஒருத்தர். அவர் புத்தி ஏன் இப்படி பேராசைப்பட்டு அலைகிறது? யாருக்காக இப்படி பணத்தை சேர்க்கிறார்? வீட்டில் பிள்ளையிடம் அன்பாக பேச்சு கிடையாது. சாதாரண வீடுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் சலுகைகள் கூட கிடையாது. மன்னி ஒரு பிரஷர் குக்கர் கூட இல்லாமல் விறகடுப்பை வைத்து கொண்டு மன்றாடி கொண்டிருக்கிறாள். எந்த சுகத்தை வீட்டுக்கு அளிக்கப் போகிறார் இவர் அதிகப்படியான பணத்தை வைத்து கொண்டு?
பணம் அவருடைய பலத்துக்காக, பௌருஷத்துக்காக, பண பலத்தினால் எல்லோரையும் அடக்கிவிட முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு. எத்தனை வித்தியாசம் அவருக்கும் லலிதா மன்னிக்கும்! இப்படியெல்லாம் ஏன் ஜோடி சேருகிறது? இந்த மாதிரி சேர்க்கையினால் யாருக்கு என்ன லாபம் என்று திகைப்பேற்பட்டது. மாமா மாதிரி ஒரு ஆளுடன் தன்னால் நிச்சயமாக 2 நாட்கள் கூட மனைவியாக இருக்க முடியாது என்று அவள் நினைத்து கொண்டாள். அக்ரஹாரம் வந்துவிட்டது. சங்கரலிங்க ஐயர் வீட்டுத் திண்ணையில் சரோஜையின் சக்களத்தை உட்கார்ந்திருந்தாள். சரோஜா இப்பொழுது அங்கில்லாதது பளிச்சென்று தெரிந்தது. அவளுடைய பிள்ளைகள் வெங்கட்டுவும் கோபுவும் பம்பரம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தெருவில் எல்லோருமே இளைத்துப் போயிருந்த மாதிரி தோன்றியது மீனவுக்கு. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் நிஜாரும் சட்டையும் புழுதிப்பட்டிருந்தது. வயிற்றை என்னவோ சங்கடப்படுத்தியது. இந்த குழந்தைகளை வஞ்சிக்க எப்படி மனசு வருகிறது? மாமாவுக்கு மெல்லிய உணர்வுகளே இருக்காதோ என்ற ஆத்திரம் ஏற்பட்டது. சொத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பில்லை என்பாரோ? கட்டுப்பாடோட வாழத் தெரியாத மனுஷனுக்கு எதற்கு சலுகை காட்டணும் என்பாரோ? மன்னியுடன் ஏற்பட்டிருக்கும் இத்தனை வருஷ சகவாசத்தில் அவர் மனசில் கொஞ்சங்கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்காதா? இளக்கம் ஏற்பட்டிருக்காதா? இருவரிடையே கொஞ்சமாவது நெருக்கம் இருந்தால்தான் பரஸ்பர மாற்றம் சாத்தியம். இவருக்கு மன்னியை பற்றி எதுவுமே தெரியாது. எப்படிப்பட்ட பொக்கிஷம் அவள் என்று தெரியாது. எத்தனை உன்னதமான எண்ணங்கள் அவளுள் என்பது அவருக்கு புரியக்கூட புரியாது. தெய்வாம்சம் பொருந்தியவள் என்று. ஓ, அவள் ஒரு பெண் என்பதுதான் அவருக்கு தெரியும். ஆணுக்கு அடங்க வேண்டியவள் என்பதுதான் தெரியும். து! அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். வர வர நமக்கு மாமாவின் மேல் ரொம்பவும் தான் ஆத்திரம் வருகிறது என்று அவள் நினைத்து கொண்டாள். நாம் ஆத்திரப்பட்டு ஏதும் ஆகப் போவதில்லை. அவரே மாற வேண்டும் என்று முயன்றால்தான் ஏதும் சாத்தியம். தான் செய்வதே சரி என்று நினைத்து கொண்டிருப்பவர் மாற வேண்டும் என்று எதற்கு ஆசைப்படப் போகிறார்? பாலுசாரின் பிள்ளை கிருஷ்ணன் வழக்கம் போல் திண்ணையில் தனியாக உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். ஏதோ சத்தியத்துக்காக கட்டுப்பட்ட மாதிரி. சட்டென்று ருக்மிணியின் நினைவு வந்தது. அவளுடைய கண்ணீரும் சோகமும் ஞாபகத்துக்கு வந்தது. நினைச்சுண்டா சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்கிறது. இவனுக்கும் அந்த நினைவு வாட்டிக் கொண்டிருக்கும் என்று தோன்றியது. கண்களுக்கடியில் இருந்த கருவட்டத்தை பார்த்தால், பார்வையில் தெரிந்த சஞ்சலத்தை பார்த்தால், அவள் சற்றே அந்த திண்ணைக்கருகில் நின்று மெல்ல புன்னகைத்தாள். எப்படி இருக்கு கிருஷ்ணா? அவன் கூச்சத்துடன் சிரித்தான். நன்னா இருக்க. ஏன் எங்காத்துக்கு வரமாட்டேங்கிற? ராஜுவோடு விளையாடலாமே. அவன் பதில் பேசாமல் நின்றான். எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டு விட்டோமோ என்று அவளுள் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. கிருஷ்ணா, வாயேண்டா எங்காத்துக்கு. ராஜு பிடிவாதமாக கிருஷ்ணனின் கையை பிடித்து இழுத்தான். என்னால முடியாது. வீட்டை திறந்துட்டு வர முடியாது. மீனவுக்கு லேசாக அதிர்ச்சி ஏற்பட்டது. உங்க அப்பா இல்லையா ஆத்துல? கிருஷ்ணன் தலையை குனிந்து கொண்டான். இல்ல. எனக்கு தெரியும். இவனோட அப்பா நானா மாமாவோட ஆத்தங்கரையில் உட்கார்ந்துட்டு சீட்டு விளையாடின்னு இருப்பா. உஷ் ராஜு, ஆத்துக்கு போகலாம் வா. ராஜு அவளுடைய அதட்டல் புரியாமல் பலமாக மண்டையாட்டி சிரித்தான். எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். சரி வா போகலாம். கிருஷ்ணா, ஒரு நாளைக்கு அப்பா ஆத்துல இருக்கும்போது அங்க வா. ஒரு நாளைக்கு சாப்பிட வாயேன். கிருஷ்ணன் பதில் சொல்லாமல் ஆகாசத்தில் எதையோ தேடினான். எங்க அம்மா சேப்பங்கிழங்கு கறி ரொம்ப நன்னா பண்ணுவா. மொறு மொறுன்னு. வரியா? எத்தனை குழந்தைத்தனமாக பேசுகிறான் இவன் என்கிற ஞான சிரிப்புடன் கிருஷ்ணன் மீனுவை லேசாக நிமிர்ந்து பார்த்தான். ராத்திரிக்கு சமைச்சாச்சா? கேள்வி கேட்கையிலேயே நமக்கு நாகரிகமே போய்விட்டது என்ற மீனுவுக்குள் சலிப்பேற்பட்டது. இன்னும் இல்ல. அப்பா வந்தப்புறம்தான். அவர் வர நாழியாச்சுன்னா நானே பழையது சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன். ஐயையோ, ராத்திரி பழையது சாப்பிட்டா சளி பிடிச்சுக்குமே. ராஜு, வா போகலாம். திரும்பி நடக்கையில் கருவட்டம் சுற்றிய இரு கண்கள் முதுகை துளைத்து கொண்டிருக்கிற மாதிரி பிரமை ஏற்பட்டது. இனம் புரியாத துக்கம் மீனவுக்கு மனசில் பொங்கி பொங்கி எழுந்தது. கண்களில் நீர் முட்டிவிடும் போல் இருந்தது. லக்ஷ்மி கூட ஒரு மௌன சோகத்தில் இருந்தாள். வீடு வந்ததும் இருவரும் ஒரு ஆயாசத்துடன்
திண்ணையில் உட்கார்ந்தார்கள். இந்த மாதிரி பிள்ளைய தவிக்க விட்டுட்டு அவ என்ன சுகத்தை தேடிக்கிட்டு போனா பாவி. உஷ் லக்ஷ்மி, வேண்டாம், எதுவும் பேசாத. மாமா உள்ள இருக்க போறார். ஆமா, மறந்தே போச்சு. நமக்கே வம்பு. நான் உள்ளார போறேன். மீனு திண்ணையிலேயே முழங்கால்களை கட்டியபடி உட்கார்ந்திருந்தாள். அந்தி மங்க ஆரம்பித்திருந்தது. சற்று நேரத்தில் சரசரவென்று இருள் விரிய ஆரம்பித்து விடும். மன்னியின் சன்னமான குரல் உள்ளே இருந்து இழைந்து வந்தது. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரமே. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. சட்டென்று மீனவுக்கு கண்ணில் நீர் நிறைந்தது. மன்னி இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இந்த கிருஷ்ணனையும் அவன் பேச்சையும் பார்த்து மனசு நமக்கே ஆடி போய்விட்டது. நெஞ்சு கொள்ளாத துக்கத்தையும் ஏக்கத்தையும் உள்ளே அமுக்கியபடி எப்படி உட்கார்ந்திருக்கிறான் அவன். பார்வையிலும் மௌனத்திலும் தெரிந்த முதிர்ச்சியும் பொறுப்பும் அதிசயமாக நம்ப முடியாததாக இருந்தது. அம்மா கட்டி காக்காத வீட்டை காப்பது தன் பொறுப்பு என்று நினைத்த மாதிரி சதா அந்த திண்ணையை விட்டு நகராமல் எப்படி உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு ருக்மிணியை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கும் என்று அவளுக்கு யோசனை ஏற்பட்டது. கோபம் இருக்குமோ? அம்மாவின் நினைவை ஒரே அடியாய் உதறிவிட அவனுக்கு இன்னும் வயசாகவில்லை. நினைக்க நினைக்க மனசு கரைந்து போயிற்று. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும். சட்டென்று அவள் திண்ணையில் இருந்து எழுந்தாள். ராஜு, சீக்கிரம் உள்ள போ, மாமா வரார். அவன் விருக்கென்று திரும்பி கூட பார்க்காமல் உள்ளே ஓடினான். மாமாவின் நடையில் ஒரு வேகம் தெரிந்தது. முகத்தில் கோபம் பளபளத்தது. திடீரென்று அவளுள் ஒரு ஆத்திரம் எழுந்தது. இன்றைக்கு மாமாவிடம் கேட்டுவிட வேண்டும். உங்கள் பேச்சும் செயலும் எந்த நியாயத்தில், எந்த தர்மத்தில் இருக்கிறது என்று கேட்டுவிட வேண்டும். மீனு திண்ணையில் இருந்து மெல்ல இறங்கி நின்றாள். சபீசன் அருகில் நெருங்க நெருங்க அவர் முகத்தில் இருந்த கோபமும் அதன் சிவப்பும் தீர்க்கமாக தெரிந்தது. அவளுக்கு அந்த கோபத்தை பார்த்து சிரிப்பு கூட வந்தது. எப்படி செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மற்றவர்கள் மேல்தான் தப்பு என்கிறவர் மாதிரி இவருக்கு கோபம் வருகிறது. தான் வருவதை பார்த்தும் அவள் உள்ளே செல்லாமல் அங்கேயே நிற்பதைக் கண்டு திகைத்தவர் போல் சபீசன் வீட்டுப்படி ஏறுகையில் அவளை கூர்மையாக பார்த்தார். இருட்ட சமயத்துல இப்படி வாசத்திண்ணையில இருக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்க. உள்ள போடி. இங்கதான் காத்து வரது. மாமாவின் கன்னங்கள் பரங்கி பழமாக மாறுவதை அவள் ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்தாள். உள்ள இருக்கிற காத்து போரும் உனக்கு, போடி உள்ள. அவர் குரலாலேயே அவளை அடிக்கிற மாதிரி அவளுக்கு வலித்தது. அந்த ஆக்ரோஷமும் குரலின் வனியும் அவளுக்கு பின்னால் பீதியில் கண்கள் விரிந்து நின்றிருந்த ராஜுவின் பார்வையும் இவர் குரல் சங்கரலிங்க ஐயர் வீடு வரைக்கும் கேட்கும் என்கிற பிரக்ஞையும் அவளை சட்டென்று உள்ளுக்கு இழுத்தன. சபீசன் அவளுடைய அறைக்குள் நுழைகிறவரை காத்திருந்து விட்டு விறுவிறுவென்று கூடத்து ஊஞ்சலில் போய் உட்கார்ந்து கொண்டார். போடா உள்ள, ஆடு திருடன கள்ளம் மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறது தான் வேலை. ராஜு விசுக்கென்று அவள் அறைக்குள் வந்து தன் பையுடன் சுவர் ஓரமாக உட்கார்ந்தான். புஸ்தகத்தை எடுத்து வச்சுண்டு வாசி. என் பிள்ளையா பிறந்ததுக்கு 10ஆம் கிளாஸையாவது தாண்டுவையோ இல்ல ஆயுளுக்கும் என் கழுத்தை அறுக்க போறையோ. ராஜுவின் முகத்தில் கலவரத்தையும் நடுங்கும் கையையும் காலையும் கவனித்தபடி மீனு தன் புஸ்தகங்களை பிரித்தாள். எல்லாரும் கழுத்தை அருங்கோ. கங்கணம் கட்டி கொண்ட மாதிரி எல்லாருக்கும் திமிரு ஜாஸ்தியா போயாச்சு. ஊர் சுத்துற காலு வீட்டுல தங்காது. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குறதும் வாக்கிங் போறேன்னு பேர சொல்லிண்டு ஊர் சுத்துறதும் காத்து வேணும்னு டேஷ் மாதிரி திண்ணையில இருட்டினப்புறம் உட்கார்ந்துக்கிறதும் பெண்கள் தானா நீங்கள்லாம்? மீனவிற்கு சுறுசுறுவென்று சீற்றம் ஏற்பட்டது. கூடவே வியப்பேற்பட்டது. இவருக்கு எப்படி அவள் போய் வந்த விஷயமெல்லாம் தெரியும்? யாராவது உளவாளிகள் வைத்திருப்பாரோ? அவள் எழுந்தாள். ராஜுவின் பீதி நிறைந்த விழிகளை பொருட்படுத்தாமல் அவள் கூடத்துக்கு சென்றாள். உங்களுக்கு என்ன சந்தேகம் மாமா? நாங்கெல்லாம் பெண்கள்தான். அவருக்கு பதில் சொல்லும் அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் இருக்கும் என்று நம்ப முடியாதவர் போல் சட்டென்று ஏறிப்போன ஆங்காரத்துடன் அவர் அவளை பார்த்தார். பெண்களா லட்சணமா இருந்தாதான் பெண்கள்.
அதாவது மன்னி மாதிரி இருக்கணும்ங்கிறேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுண்டு, நீங்க குட்ட குட்ட குனிஞ்சுண்டு, திட்ட திட்ட வாய மூடிண்டு. வாய மூடுடி அதிக பிரசங்கி. நாக்கு ரொம்ப நீண்டு போச்சு நோக்கு. நான் சொல்றபடி ஒழுங்கா இங்க இருக்கிறதானா இரு. இல்லன்னா மூட்டைய கட்டிண்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு போ. சட்டென்று ஒரு திகைப்பு ஏற்பட்டது அவளுக்கு. ஓ! இந்த அஸ்திரம் அவரிடம் இருக்கிறதே! அவள் ஏதோ அவமானப்பட்டு போன மாதிரி மௌனமானாள். இனிமேல் அவரிடம் எதை பேசப் போனாலும் இந்த அஸ்திரத்தை உபயோகிப்பாரே! உள்ளவா மீனுக்கா? ராஜுவின் கிசுகிசுப்பு மிக அருகில் கேட்டது. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவள் பின்னலை பிடித்தபடி ராஜு அவள் பின்னால் நின்றிருந்தான். அவன் கண்களில் இருந்த கெஞ்சலும் துயரமும் அவளை தாக்கிற்று. அவள் தன்னை அறியாமல் அறைக்கு திரும்பினாள். மீண்டும் புத்தகத்தை விரித்து பார்வையை திருப்புகையில் மனசு அதில் பதிய மறுத்தது. நமக்கு கோபம் வந்து சாதிக்கப் போவது ஏதும் இல்லை என்று ஒரு ஆயாசம் ஏற்பட்டு கண்களில் நீர் விளிம்பாய் நின்றது. நாம் உண்மையிலேயே அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டோம் என்று அவமானம் ஏற்பட்டது. ஏன் அப்படி பேசினோம்? அம்மா கூட அப்படி அவரிடம் பேச மாட்டாளே. யாருமே அப்படி பேசாத போது நமக்கென்ன வந்தது? இந்த மாதிரி பேசியதற்கு ஏதாவது பலமான காரணம் இருக்க வேண்டும். சாயங்காலத்தில் இருந்த மனசில் முழுமுழுவென்று உடைந்து கொண்டிருந்த விஷயம், கனன்று கொண்டிருந்த கோபம் காரணமாக இருக்க வேண்டும். மாலையில் புழுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் தோற்றம் மனசில் ஏற்படுத்திய கலக்கமாக இருக்க வேண்டும். நம்மால் ஏன் பேசாமல் இருக்க முடிய மாட்டேன் என்கிறது? அவள் பலவந்தமாக தன் எண்ண ஓட்டங்களை பிடித்து நிறுத்தினாள். ராஜுவின் பார்வை புஸ்தகத்தில் லயித்திருந்தது. அவன் மனசு நிச்சயம் அதில் இல்லை என்று அவள் நினைத்து கொண்டாள். இவன் இந்த ரீதியில் 10ஆம் கிளாஸ் தாண்டுவான் என்று மாமா எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவள் மீண்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பாடத்தில் கவனத்தை செலுத்தினாள். சாப்பிட வரேளா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மான மரியாதைக்கு. அவ குழந்தை, அவ சொன்னதை பெருசா எடுத்துக்கலாமா நீங்க? எதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா நீ? அதுக்கு யோகியதை இருக்கா நோக்கு? சிவ சிவா, யாருக்கு யார் புத்தி சொல்றது? உங்க மேல ஒருத்தருக்கு மரியாதை இல்லைன்னு நீங்களா நினைச்சுக்கிறேள். நீங்க சாப்பிடலேனா இங்க யாருக்கும் சாப்பிட மனசு வராது. அப்படி சொல்லு. உங்களுக்கெல்லாம் சாப்பிடணும். அதுக்காக நான் வயித்துல கொட்டிண்டு ஆகணும். எனக்கு பழையதும் மோரும் போதும். மீனு நெற்றியை அழுந்து துடைத்து கொண்டாள். இந்த மன்னிக்கு இதுவரை பைத்தியம் பிடிக்காமல் இருப்பது ஆச்சரியம் என்று தோன்றியது. இன்னும் ஒரு வருஷம் இங்கே இருந்தோம், நம் புத்தி பிசகி போவது நிச்சயம். எப்படி படித்து பாஸ் செய்ய போகிறோம்? எனக்கு பழையது வேணும்னு சொன்னேன். ஏன் சுடுற சாதத்தை போடுற? பழையது இல்ல. ஏன் மத்தியானம் கூட பார்த்தேன், கல் சட்டி நிறைய இருந்ததே. தீந்து போச்சு. அதான் எப்படிங்கிற? என்ன கேக்குறேன், பதிலையே காணோம். சரோசியோட குழந்தைகள் வந்திருந்தது பசிக்கிறதுன்னு. உடனே சாச்சுட்டியாக்கும். அன்னபூரணின்னும் காட்டிண்டு. இந்த வீடு உருப்பட போறது இல்ல. உனக்கு இருக்கும் அகல காலுக்கும் கைக்கும் குபேரனையும் ஆண்டி ஆக்குவ. குருவி சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்துண்டு வர, நீ அதை கொல்லப்பக்கமா வெளியேத்துறையா? அந்த குழந்தைகள் பட்னி கிடந்தா நானாவுக்கு பதில் நீ கவலைப்படுறியா? அந்த குடிகாரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? மீனு அதிர்ந்து போனாள். சுறுசுறுவென்று ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. தோ, இவரும் ஒரு மனிதரா? ஆண் பிள்ளை என்றால் கோபத்திற்கு எல்லை கிடையாதா? எதை சொன்னாலும் தாங்கிக் கொள்வதற்கு ஒருத்தி இருக்கிறாள் என்கிற நிச்சயமா? மன்னியிடமிருந்து அதற்கு பிறகு ஏதும் பதிலே கேட்கவில்லை. இந்த மாமாவின் போக்கை நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்தது. இவர் மனசு ஏன் இப்படி இரும்பாக இருக்கிறது? கொஞ்சம் கூட இளக்கமே இல்லாமல் இருக்கிறது. நியாய அநியாயங்களைப் பற்றி, தர்ம அதர்மங்களைப் பற்றி அத்தனை துல்லியமாக புரிந்து கொள்ளும் மன்னியுடன் இருந்தும் அதன் சுவடு கொஞ்சம் கூட படியாமல் இவரால் எப்படி இருக்க முடிகிறது? இவருடைய மிகப்பெரிய சொத்து மன்னிதான் என்று எப்பொழுது புரியும் இவருக்கு? அறையில் யாரோ நிற்கிற மாதிரி தோன்றியது. மீனு திரும்பி பார்த்தாள். லலிதா நின்றிருந்தாள். உதட்டில் புன்னகையுடன், கண்களில் கனிவுடன். சற்று முன்வரை ஒரு யுத்தகளத்தில் நின்று வந்த சுவடு இல்லாமல் மிதமிஞ்சிய பரிதாபம் மனசில் பொங்குகையில் மீனுவுக்கு சுரீர் என்ற ஒரு புறம் சீற்றம் ஏற்பட்டது. சி, இந்த மன்னிக்குத்தான் சொரணை இல்ல. சாப்பிட வாங்கோ, நீங்க 2 பேரும். மாமா சாப்பிட்டாச்சா?
ஓ! ராஜு, எழுந்திரு. அப்பா எங்கம்மா? வாசத்திண்ணையில உட்கார்ந்திருக்கார். ராஜு விசுக்கென்று எழுந்தான். மீனு மௌனமாகத் தொடர்ந்தாள். சாப்பாட்டை பரிமாறுகையில் மன்னியின் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. இந்த மன்னிக்கு விஷயம் தெரியுமோ என்று மீனவுக்கு சந்தேகம் வந்தது. தெரிந்துதான் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு சாதம் போடுகிறாளா? மாமாவை திருத்துவது அசாத்தியமான காரியம் என்று சும்மா இருக்கிறாளோ? மீனுக்கா, என்றான் ராஜு மெல்ல. என்னடா? எங்க ஆத்துக்கு நீ சாப்பிட வர வேண்டாம்னு நாளைக்கு அந்த கிருஷ்ணங்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்? அப்பா கோச்சுப்பாளே. லலிதாவின் பார்வை மீனுவை சந்தித்து பிறகு கீழிறங்கியது. வெகு கஷ்டப்பட்டு தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்கிறாள் என்று தோன்றியது. எங்க ஆத்துக்கு வராதேன்னு யாரையும் சொல்லக்கூடாது ராஜு. பின்ன வான்னு சொன்னா வந்துடுவான். நீ சாப்பாடு போடுவ. அப்புறம் அப்பா உன்னை கோச்சுப்பா. கண்கள் ஒரு பக்கம் சஞ்சலத்தை காட்டுகையில் இந்த மன்னியின் உதடுகள் மட்டும் எப்படி புன்னகைக்கின்றன. நீ அதையெல்லாம் கவனிக்க கூடாது ராஜு. லேசான குழப்பத்துடன் ராஜு அவளை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான். பிறகு ரகசிய குரலில் கேட்டான். அம்மா, நாளைக்கு சேப்பங்கிழங்கு கறி பண்றியா மொறு மொறுன்னு? நான் கிருஷ்ணனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறேன், அப்பாவுக்கு தெரியாம. மீனு தலையை குனிந்து கொண்டாள். அப்பா வயலுக்கு கிளம்பி போனப்புறம் கொல்லை பக்கமா போய் கொடுத்துட்டு வரேன், சரியாம்மா? லலிதாவின் புன்னகையில் வேதனை தெரிந்தது. சரி. ராஜு சாப்பிட்டவுடன் போய் படுத்து கொண்டான். மீனு லலிதாவுக்கு உதவியாய் சமையல் அறையை கழுவினாள். மன்னியிடம் விஷயத்தை சொல்வதா வேண்டாமா என்று யோசித்துவிட்டு மெல்ல சொன்னாள். லலிதாவின் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு அவசரமாக தொடர்ந்தாள். ஒருவேளை அது வெறும் வம்பு பேச்சா இருக்கலாம் மன்னி, நிஜமா இருக்காது. லலிதா பதிலே பேசவில்லை. சமையலறை வேலையெல்லாம் முடிந்து கதவை தாழ் போட்டதும் மீனவை பார்த்து மென்மையாக சொன்னாள். இத பத்தி எல்லாம் நினைச்சுண்டு மனச குழப்பிக்காத மீனு, போய் படுத்துக்கோ. நான் சித்த நேரம் முத்தத்துல குரட்டல உட்கார்ந்திருக்க. நானும் வரேன் மன்னி. வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். எத்தனை நட்சத்திரம் ஆகாசத்துல இருக்குன்னு நாளைக்கு சொல்றேளா? லலிதா சிரித்தாள். சொல்றேன். நழுவி நழுவி போன மனசை இழுத்து பாட புத்தகங்களுடன் போராடி ஒரு வழியாய் கண் அயர்ந்து அதில் நழுவி கொண்டிருக்கையில் ஒரு உலுக்கலுடன் விழிப்பேற்பட்டது. மாமாவின் குரல், சிம்ம குரல் தெளிவாக கேட்டது கூடத்தில் இருந்து. போயிடு மூதேவி, போயிடு. எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு திமிர் ஏறி போச்சா? போயிடு ஒரே அடியா. நானாவுடைய ஆம்படையா செஞ்ச மாதிரி தனியா இல்ல, அழகா ஒரு பிள்ளையை பெத்து வச்சிருக்கையே, அவனையும் துணைக்கு அழிச்சுண்டு போயிடு. மீனு ஜாக்கிரதையாக கோலத்தை மிதிக்காமல் அதை சுற்றி கொண்டு போய் நின்றிருந்த வில் வண்டியில் ஏறிக்கொண்டாள். ஜாக்கிரதையா போய்விட்டு வா மீனு. சட்டென்று உள்ளுக்குள் ஏதோ சுரக்கின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கு மன்னியிடம் சொல்லிக் கொள்ள மறந்து போனோம் என்று நினைவுக்கு வந்தது. அவள் மெல்ல குனிந்து எட்டி பார்த்து கையசைத்தாள். லலிதா வீட்டு நிலைப்படிக்கு அப்பால் நின்றிருந்தாள். எப்பொழுதும் போல் முகத்தில் பிரகாசத்துடன், உதட்டில் புன்னகையுடன். மீனு தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். விவரம் புரியாமல் கண்களில் நீர் படர்ந்தது. இப்பொழுதெல்லாம் ஏன் அடிக்கடி நீர் கோர்த்து நிற்கிறது என்று திகைத்தாள். நீர் கோர்த்த பார்வையில் ஹரிஹரன் காரை துடைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவளை பார்த்து புன்னகைக்கிறானோ என்று சந்தேகம் ஏற்பட்டது. அவள் வண்டிக்குள் நன்றாக நகர்ந்து உட்கார்ந்தாள். கண்ணின் நீரை உள்ளுக்கு இழுத்து கொள்கையில் மறுபடி திகைப்பு ஏற்பட்டது. ஏன் இப்படி பலகீனமாகிப் போனோம்? இது பலகீனம் இல்லை என்று தோன்றியது. வேறு ஏதோ ஒன்று திடீரென்று முதிர்ச்சி அடைந்த மாதிரி. அது தரும் அதிர்ச்சிதான் இப்படி கண்களில் நீரை வரவழைக்கிறது. மதராஸில் இருக்கிறவரை தான் ஏதுமே அறியாதவளாக, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எதிலுமே ஒட்டாமல் திரிந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. இங்கு வந்த பிறகு இந்த சின்ன கிராமத்தின் ஒற்றை தெருவின் வீடுகள் என்னவெல்லாம் சேதி சொல்லிவிட்டன. வாழ்வு என்பது இதுதான், எங்களை புரிந்து கொண்டால் நீ வாழ்வை புரிந்து கொள்வாய் என்கிற மாதிரி. இங்கிருக்கும் ஒவ்வொரு வீட்டை பற்றியும் நினைத்து பார்க்கையில்தான், அவற்றில் இருக்கும் அவலங்களையும் அதன் காரணங்களையும் சோதித்து பார்க்கையில்தான் உள்ளுக்குள்
உள்ளுக்குள்ளிருந்து ஏதோ சுரக்கிறது, கருணை மழையாய். அதுதான் பனிப்படலமாய் கண்ணில் அடிக்கடி வந்து நிற்கிறது. போயிடு ஒரே அடியா, நானா ஆம்படையா செஞ்ச மாதிரி. அவள் சங்கடத்துடன் பார்வையை சாலையின் இரு மருங்கிலும் தெரிந்த வயல்களில் ஓட்டினாள். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும் மன்னியின் முகத்தில் இன்று எப்படி மலர்ச்சி தெரிகிறது? மாமாவே பிறகு சமாதானப்படுத்தி இருப்பாரோ? மாமா இந்த ஜென்மத்தில் கீழிறங்கி வருவார் என்று தோன்றவில்லை. மன்னிதான் சமாதானமாக இருப்பாள். மாமாவின் பேச்சுக்கெல்லாம் காரணம் அவருள் இருக்கும் அஞ்ஞானம் என்று. அன்றைக்கெல்லாம் கல்லூரி பாடங்களில் எந்த லயிப்பும் தோன்றவில்லை. மனசு நழுவி நழுவி போயிற்று. போயிடு, ஒரேடியா போயிடு என்று செவியில் டமாரமடித்த வார்த்தைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தது. மறுபடி அதிர்ந்தது. அவள் வெகு கஷ்டப்பட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வகுப்பு முடிந்ததும் லைப்ரரிக்கு சென்றாள். அலமாரிகளை பார்வையிட்டபடி வருகையில் ஒரு புத்தகம் கண்ணில் பட்டது. ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை சரிதம். ஏதோ ஒரு உந்துதலில் அதை எடுத்து வேறு ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் வெளிவருகையில் ஹரிஹரன் எதிர்பட்டான். ஹலோ என்று பளிச்சென்று சிரித்தான். வேக வேகமாக அடித்து கொண்ட மார்பை திடுக்கிட்டு கூச்சத்துடன் அவள் அடக்கினாள். தன்னை சமாளித்து கொண்டு சிரித்தாள். ஹலோ, திங்க் ஆஃப் தி டிவில்னு சொல்லுவா. அண்ட் ஹியர் ஐ ஆம். இவன் எவ்வளவு சுலபமாக சிரிக்கிறான் என்று அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு வரை தானும் அப்படித்தான் சிரித்து கொண்டிருந்தோம் என்று ஞாபகத்திற்கு வந்தது. என்னுடைய நினைவு உனக்கு எப்படி வந்தது? இந்த புஸ்தகம் பார்த்தேன். இத மஞ்சுவுக்கு படிக்க கொடுக்கலாமேன்னு தோணித்து. அவன் அவள் கையில் இருந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தான். தேங்க்ஸ் மீனு. ஆனா மஞ்சு இதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டா. அவன் முகத்தில் பிரகாசம் சற்று குறைந்த மாதிரி இருந்தது. ஏன்? அவளுக்கு எல்லாமே குதர்க்கமா தோணும். மத்தவா ஏதும் சொல்லி எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு வீம்பு உண்டு அவகிட்ட. மீனு ஒரு வினாடி பேசாமல் இருந்துவிட்டு மெல்ல சொன்னாள். நீங்க எதுவுமே அவகிட்ட சொல்ல வேண்டாமே. இந்த புஸ்தகத்தை பேசாம அவ கண்ணுக்கு படுற மாதிரி வைங்கோ. அவளா படிக்கிறாளான்னு பார்ப்போம். சட்டென்று அவன் கண்களில் ஒரு மென்மை தெரிந்தது. என் தங்கை விஷயத்துல நீ இத்தனை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீனு. அவளுக்கு லேசாக கூச்சம் ஏற்பட்டது. அவன் எந்த வகையிலோ அவளை குறைவாக மதிப்பிட்டு விட்ட மாதிரி. இது யாருக்கும் இயற்கையா தோணக்கூடிய ஒரு அக்கறை. இயற்கையா இருக்கிறதுக்கே இப்போ எல்லோருக்கும் மறந்து போச்சே. லைப்ரரியில் இரண்டொருவர் தங்களை பார்க்கிற மாதிரி அவளுக்கு பிரமை ஏற்பட்டது. ஓகே, தேங்க்யூ என்றான் அவன் திடீரென்று அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்ட மாதிரி. அவ இதை படிக்கிறாளா பார்க்கலாம். அவன் விறுவிறுவென்று திரும்பி பார்க்காமல் போகும் நடையில் ஒரு ஆயாசம் தெரிந்தது. அவள் ஏதோ யோசனையுடன் பஸ் ஸ்டாப்பில் நடந்தாள். காலேஜ் காம்பவுண்டின் ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் அடியில் சில மாணவர்கள் நின்றிருந்தார்கள். அவள் தினமும் பஸ் ஸ்டாப்பிற்கு போகும் தருணத்தில் இவர்கள் இப்படி மூலையில் நின்று ஏதோ கேலி பேச்சு பேசுவதை அவள் தினமும் பார்க்கிறாள். இது எதேச்சையாக நிகழும் விஷயமா அல்லது வேண்டுமென்றே அவள் வருவதற்காக காத்திருக்கிறார்களா என்று அவளுக்கு திகைப்பு ஏற்பட்டது. வேண்டுமென்றே என்றால் அவர்கள் எத்தனை பெரிய அசடர்கள் என்று சிரிப்பு வந்தது. இவர்கள் எல்லாம் கூட்டமாக நின்றால்தான் தைரியசாலிகள். இதுவரை அவளிடம் எந்த வாலிபனும் தானாக வந்து சரளமாக சகஜமாக பேசியதில்லை. அவள் கேட்டை தாண்டி போகையில் அவர்கள் பெரிய குரலில் அசிங்கமாக சிரிப்பது கேட்டது. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அப்புறம் அக்ரஹாரத்து குடுமிகள்லாம் சண்டைக்கு வரப்போகுது. வரட்டும், பார்க்கலாம். நாமெல்லாம் எத்தனை பெரிய கில்லாடின்னு காட்டுவோம். காலம் மாறிடுச்சு பிரதர். அவளுக்கு சுறுசுறுவென்ற கோபம் வந்தது. அவர்களிடம் நேரே போய் சண்டை போடலாமா என்று ஆத்திரம் வந்தது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாக நடந்தாள். இவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் காலம் மாறவே மாறாது என்று தோன்றியது. ஓ, எத்தனை பிற்போக்கு சிந்தனைகள்! மனுஷனை மனுஷனாக பார்க்கும் காலம் எப்போது வரும்? பிரித்து பிரித்து பேசும் காலம் எப்போது போகும்? இவர்கள் இளைஞர்கள் என்று நினைக்கையில் கோபம் இன்னும் அதிகமாயிற்று. இவர்கள் எல்லாம் வெறும் பிம்பங்கள், சுயமாக சிந்திக்க தெரியாத கிளி பிள்ளைகள். ஓ, அவளுக்கு ஆத்திரமும் படபடப்பும் ஏற்பட்டது.
இன்னும் பல 100 வருஷங்கள் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற பிரக்ஞை ஆயாசத்தை ஏற்படுத்தியது. ஓ, இன்றைக்கு என்ன நமக்கு நேர்ந்து விட்டது? மனசு எதற்கு இப்படி எதை கண்டாலும் எதை கேட்டாலும் துக்கிக்கிறது? மீனு, அவள் சுய நினைவுக்கு திரும்பினாள். ருக்மிணி நின்றிருந்தாள். கையில் ஒரு சின்ன பொட்டலத்துடன், உதட்டில் ஒரு பலகீனமான புன்னகையுடன். நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்த. கிருஷ்ணனை பாத்தியோ அப்புறம்? பார்த்தேன். சௌக்கியமா இருக்கானா? இருக்கா. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா மீனு? கிருஷ்ணனுக்கு தூள் பக்கோடான்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப இருந்த நிலைமையில எதையும் செஞ்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பண்ண கொண்டு போய் கொடுக்கறியா? தப்பா நினைக்க மாட்டியே? மீனு சிரித்தாள். தப்பா நினைக்க என்ன இருக்கு மாமி? கண்டிப்பா கொடுக்கறேன். யாருக்கும் தெரியாம கொடு. சரி. ருக்மிணியின் முக சுருக்கங்கள் இடையே தோன்றிய பிரகாசத்தை பார்க்கையில் பரிதாபமாக இருந்தது. வழி நெடுக பக்கோடாவின் எண்ணெயும் வெங்காயமும் மணத்தன. எல்லோரும் பஸ்ஸில் அவளை திரும்பி திரும்பி பார்க்கையில் அவளுக்கு என்னவோ மாதிரி இருந்தது. நிலைப்படியில் நின்றிருந்த லலிதாவை தாண்டி கொண்டு போகையில், லலிதா, என்ன பக்கோடா வாசனை வரதே என்றாள். சொல்ற என்ற மீனு சிரித்தாள். முதல்ல ஏதாவது சாப்பிட கொடுங்கோ, ரொம்ப பசிக்கிறது. பஸ் முழுக்க இந்த பக்கோடா வாசனை வேற பசிய கிளப்பிடுத்து. தோசை வாத்து வச்சிருக்க, வா. கொல்லை கிணற்றடியில் பூவரச மரத்தின் தன் என்ற நிழலில் ஜில் என்ற தண்ணியை மொண்டு மொண்டு முகத்தில் இறைத்து கொள்கையில் காலையில் இருந்த மனசில் ஏற்பட்டு கொண்டிருந்த நமைச்சல் வடைந்த மாதிரி இருந்தது. தோசையை சாப்பிடுகையில் அவள் லலிதாவிடம் ருக்மிணியை பற்றி சொன்னாள். லலிதா சற்று நேரம் ஏதும் பேசவில்லை. பிறகு மெல்ல சொன்னாள். இந்த அற்ப காரியத்தை இங்க யாருக்கும் தெரியாம செஞ்சாகணும் மீனு. மீனு சிரித்தாள். தெரியும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். கிருஷ்ணன் தனியா தான் விளையாடி கொண்டிருப்பான். பாவம். யார் மன்னி? மன்னியின் பார்வை ஜன்னலுக்கப்பால் ஆகாசத்தில் பதிந்திருந்தது. எல்லாருமே ஓரொரு வகையில பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் மீனு. மீனு சட்டென்ற மௌனமானாள். நேற்று இரவு கேட்ட வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ருக்மிணி கொடுத்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு மெல்லிய குரலில், நான் போயிட்டு வர மன்னி என்று கூறிவிட்டு கிளம்பினாள். ராஜு எங்கோ விளையாட போயிருந்தான். மாமா இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை. லக்ஷ்மியை நல்ல வேளையாய் காணவில்லை. மீனு வேகமாக நடந்தாள். கிருஷ்ணன் வழக்கம் போல் வீட்டு திண்ணையில் தனியாக கோலி விளையாடிக் கொண்டிருந்தான். அவளை கண்டதும் எழுந்து நின்று தயக்கத்துடன் சிரித்தான். மீனுவுக்கு சட்டென்று என்ன சொல்வது என்று புரியவில்லை. இந்த இத சாப்பிடு என்று அந்த பொட்டலத்தை அவனிடம் நீட்டினாள். என்னது என்றான் அவன் கையை நீட்டியபடி. தூள் பக்கோடா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? அவன் அதரங்களில் மிக லேசாக புன்னகை படர்ந்தது. யார் சொன்னது? உங்க அம்மா. சட்டென்று அவன் பார்வை இறுகியது. நீட்டிய கரங்கள் தாழ்ந்தன. அவள் அவன் அருகில் குனிந்து சிநேகிதத்துடன் சொன்னாள். இந்த சாப்பிடு கிருஷ்ணா. டவுன்ல உங்க அம்மா என்னை பார்த்துட்டு உனக்கு இது பிடிக்கும்னு கொடுத்தா. யாருக்கும் இதை பத்தி நான் சொல்ல போறதில்ல. இந்தா. அவன் வாயே திறக்காமல் நிமிர்ந்து அவளை தீர்க்கமாக பார்த்தான். அந்த பார்வையின் ஆழத்தில் தான் மூழ்கி போகிற மாதிரி அவளுக்கு பிரமை ஏற்பட்டது. இவனுக்கு வயசு 10 இல்லை 20 என்று தோன்றியது. சரேல் என்று அவன் அவள் கையில் இருந்த பொட்டலத்தை அவசரமாக வாங்கி கொண்டு வேகத்துடன் சுழற்றி வீதியில் எறிந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.